வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 15 சந்தை. கடைக்காரர் அவசர அவசரமாக கடையை பூட்டிவிட்டு வேகமாக நடந்தார். அவரை பின்தொடர்ந்து செல்வதில் எந்தப் பயனும் இல்லை என்பதை நன்கறிந்த வேலன் கடைக்குச் சற்று தொலைவாக நின்று யாராவது அந்தக் கடையைத் தேடி வருகின்றனரா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அருமனின் பின்புறம் அவனது சட்டையை யாரோ இழுப்பது போலிருந்தது. திரும்பிப் பார்த்தவன் அங்கு 16 அல்லது 17 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். உங்களுக்கு அந்தச் சட்டைகளைப் பற்றி தெரிய வேணுமோ என்று சொன்ன அந்த இளைஞனை சந்தேகத்துடன் பார்த்தான் அருமன். எனக்கு கொஞ்சம் பணம் தந்தால் அந்த ஆடைகளை வாங்க வரும் நபரை நான் அடையாளம் காட்டுவேன் எனத் தொடர்ந்து கூறினான் அந்த இளைஞன். இதைக் கேட்ட நண்பர்கள் இளைஞனை நம்பலாமா என்று ஒருவரை ஒருவர் பார்த்தபோது வேலன் அவனை ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்துச் சென்று, நீ யார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டான். என் பெயர் முருகன். நான் இந்த தையல் கடையில்தான் 4 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்கிறேன் என்று பதிலளித்த முருகனுக்கு, உண்மையைக் கூறினால் கேட்ட பணத்தைத் தருவதாக வேலன் உறுதியளிக்க அந்த இளைஞன் பேசத் தொடங்கினான். இந்த தையற்கடை முதலாளி இந்த ஆடைகளை தைப்பதோடு வேறு சில பொருட்களையும் வாங்கி வைத்திருப்பார். 3 மாதத்துக்கு ஒருமுறை ஒரு உயரமான மனிதர் எங்கள் கடைக்கு வந்து தைத்து வைத்திருக்கும் ஆடைகளையும் வாங்கி வைத்திருக்கும் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பணத்திற்குப் பதிலாக சில வினோதமான கற்களையும் சங்குகளையும் முதலாளிக்குக் கொடுப்பார். நான் இந்தக் கடையில் வேலை செய்யத் தொடங்குவதற்கு முதலிருந்தே இது நடந்து வருகிறது. அத்துடன் குறித்த நபர் வேறு எந்தக் கடைகளுக்கும் செல்வதில்லை. முருகனது தோற்றத்திலிருந்து அவன் மிகவும் வறுமைப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் போல் தெரிந்தது. வேலன் சன்மானத்தை அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வழங்கினான். இதனால் மிகவும் சந்தோஷமடைந்த முருகன், இன்று பௌர்ணமி ஆகையால் பொழுது சாய்ந்து சிறிது நேரத்திலேயே அந்த மர்ம நபர் இந்த உடைகளை வாங்கிச் செல்ல வந்துவிடுவார். அதுவரை காத்திருந்தால் நான் உங்களுக்கு அவரை அடையாளம் காட்டித் தருவேன். மாலை 6 மணியளவில் இதே இடத்திற்கு வாங்கோ என்று சொல்லியபடி அங்கிருந்து சென்றுவிட்டான். இந்த நீண்ட தேடுதல் பயணத்தின் முதல் வெற்றியாக வேலன் குழுவினர் மகிழ்ச்சியடைந்தனர். அப்பொழுது மணி மதியத்தை நெருங்கியிருந்தது. வெளியே சென்று வந்தால் நேரமாகிவிடும். சில வேளை அந்த மர்ம மனிதர் சற்று நேரத்துடன் வந்து அந்த உடைகளைப் பெற்றுச் சென்றால் அவரை தவற விட்டு விடுவோமோ என்று நினைத்த வேலன் நண்பர்களை முதலில் உணவருந்திவிட்டு வரும்படி அனுப்பிவிட்டு பாரியுடன் அங்கேயே ஒரு வாங்கிலில் அமர்ந்து கொண்டான். மற்றவர்கள் திரும்பி வந்தபின் பாரியும் வேலனும் விரைவாகச் சென்று தங்கள் சாப்பாட்டையும் முடித்துவிட்டு வந்தனர். எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்தில் நிற்க முடியும்? அருகிலிருந்த கடைக்காரர்கள் இவர்களைச் சந்தேகக் கண்களுடன் பார்க்கத் தொடங்கிவிட்டனர். அதனால் அங்கும் இங்குமாக நடந்தபடி நண்பர்கள் அனைவரும் அந்தத் தையற்கடையை கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருந்தனர். பொழுது சாயத் தொடங்கியது. அந்த மர்ம நபர் எந்த நேரமும் வந்துவிடலாம். அவர்களது கவனம் இன்னும் கூர்மையானது. கிட்டத்தட்ட 5:40 மணியளவில் கடைக்காரர் மீண்டும் கடைக்குத் திரும்பினார். வந்தவுடனேயே நாலாபுறமும் முற்றிலுமாக சுற்றிப் பார்வையிட்டவர் வேலன் பக்கம் உற்றுநோக்க வேலன் தன்னை சற்று மறைத்துக் கொண்டான். அவரிடம் ஒரு வாடிக்கையாளர் பேச்சுக் கொடுத்ததும் அவரது கவனமும் முற்றிலுமாக கடையை நோக்கித் திரும்பியது. தையல்காரர் வந்திருந்த வாடிக்கையாளருடன் பேசியபடியே கடையின் அடைப்பை உயர்த்திக் கொண்டு உள்ளே சென்றார். ஒருவேளை அங்கு வந்திருந்த வாடிக்கையாளருக்கும் இந்த ஆடைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்றெண்ணம் தோன்றிய அடுத்த கணமே உள்ளே இருந்து வெற்றுக் கைகளுடன் வெளியேறிய அந்த வாடிக்கையாளர் அவருக்கும் அந்த ஆடைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டார். சூரியன் மறையத் தொடங்கிவிட்டது. அசாதாரணமான உடற்கட்டுடைய ஒரு உயரமான மனிதன் நடந்து வருவதை நண்பர்கள் கவனித்தனர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவன் தையல் கடைக்குள் மறைந்து விட்டான். நண்பர்கள் தையல் கடையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அவர்கள் கடையை நெருங்கும் முன்னே வெளியே இருந்து ஓடி வந்த முருகன் தான் அளித்த வாக்குக்கமைய கை சமிக்ஞை மூலம் கடையை சுட்டிக்காட்டி வந்திருப்பவன் அந்த வினோதமான ஆடைகளை பெற்றுச் செல்ல வந்தவன்தான் என்பதை உறுதி செய்த வண்ணம் கடைக்குள் சென்றான். கடையருகே சென்றவர்கள் முதலாளிக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் நடக்கும் உரையாடலை ஒட்டு கேட்க முயற்சித்தனர். தெளிவாகக் கேட்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் இருவரும் கொச்சைத் தமிழில் பேசுகின்றனர் என்பதை விளங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த மர்ம மனிதனது தமிழ் சற்று மேற்கத்தைய சாயலில் இருந்தது. பஞ்சாபியில் பேசிய கடைக்காரர் தற்பொழுது
தமிழில் உரையாடியது சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. இளைஞன் கூறியது போல இவர்களது பிணைப்பு வெகு நாட்களாகத் தொடர்கிறது என்பதை இவர்கள் பேசிக்கொண்ட விதம் தெளிவுபடுத்தியது. அவர்களுக்குள் ஒரு இறுக்கமான உண்மைத்தன்மை கொண்ட உறுதியான பிணைப்பு இருப்பதை அந்த உரையாடல் வெளிப்படுத்தியது. வேலன் மற்றும் நண்பர்கள் இந்த ஆடைகளைப் பற்றி விசாரித்தனர் என்பதை அந்த கடைக்காரர் அவனிடம் தெரிவித்தது மெதுவாக இவர்களின் காதுகளில் விழுந்தது. அந்த இடத்தில் வெகுநேரமாக நின்று பேசிக் கொண்டிருக்க விரும்பாதவன் போல சீக்கிரமாக புறப்படத் தயாராகினான் அந்த மர்ம மனிதன். தனது கையில் வைத்திருந்த சிறு துணிப்பையை கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு உடைகள் அடங்கியிருந்த அந்த பெரிய மூட்டையை தோளில் சுமந்த வண்ணம் புறப்பட்டான். தன் முகத்தை நன்கு மறைத்தவாறு ஒரு பெரிய வட்டமான மூடிய தொப்பியை தலையில் அணிந்து கொண்ட அந்த கருப்புச் சாயம் பூசிய பழுப்பு நிற மனிதன் தன்னை யாரும் சந்தேகமாக பார்க்கின்றனரா என்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அங்கிருந்து விரைவாக நடக்க ஆரம்பித்தான். அந்த மனிதனிடம் அலைபேசியோ வேறு எந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோ இருப்பது போன்று தெரியவில்லை. மேலும் அவன் பணத்தைக் கொடுத்தும் அந்துடைகளை வாங்கவில்லை. அவ்வாறு பார்க்கும்போது அவன் நிச்சயமாக ஒரு பழங்குடியினச் சமூகத்தைச் சார்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த மர்ம உடைகளை வாங்க வந்தவன் யார் என்று தெரிந்துவிட்டதால் நண்பர்கள் இனிமேல் கடைக்காரரிடமிருந்து தம்மை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வேலனும் அவனது நண்பர்களும் விறுவிறுவென்று நடந்து அந்த தயர்க்கடையைத் தாண்டி வினோத மனிதனைப் பின்தொடர்ந்தனர். அவன் நல்ல உயரமும் நீண்ட கால்களும் கொண்ட அகன்ற பெரிய மனிதன். என்னதான் வேலனும் நண்பர்களும் மிகவும் வேகமாக நடந்தாலும் அவன் நடக்கும் வேகத்திற்கு ஈடு கட்ட முடியவில்லை. இந்த மனிதன்தான் தாம் தேடி வந்த தொலைந்து போன தமிழ் போர்த்துக்கேய குழுவினரின் பரம்பரையில் வந்த ஒருவனாக இருக்க வேண்டும் என உறுதி செய்வதற்காக வினோதன் "நௌசே மோவா" என்று கூவினான். சட்டென்று நின்று திரும்பிப் பார்த்த அந்த மர்ம மனிதன் என்ன செய்வதென்றறியாது திகைத்துப் போனான். சில வினாடிகள் திருதிருவென்று முழித்துக் கொண்டு அதே இடத்தில் நின்றவனை பார்த்து வினோதன் தவிர்ந்த ஏனைய ஐவரும் மலைத்து நின்றனர். இவன் என்ன சொல்லிக் கூவினான் என்று புரியாத நண்பர்கள் அனைவரும் வினோதனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். என்னை ஏண்டா பார்க்கிறீங்கள்? போய் அவனைப் பிடியுங்கடா, நான் அசையாதே என்று போர்த்துக்கேய மொழியில சத்தம் போட்டேன். அந்த மனிதனுக்கு போர்த்துக்கேய மொழி விளங்குகிறது என்பதைத் தெளிவாகத் தெரிந்து கொண்ட நண்பர்கள் வேகமாக அவன் பின்னே நடக்கத் தொடங்கினர். தன்னை நிதானித்துக் கொண்ட அந்த மர்ம மனிதன் ஓடத் தொடங்கினான். அதுவரை அவனுடன் பேச வேண்டும் என்று நினைத்து பின்தொடர்ந்து கொண்டிருந்த நண்பர்கள் எப்படியாவது அவனை பிடிக்கும் நோக்கில் வேகமாக ஓடினர். திரும்பிப் பார்க்காமல் ஓட்டம் பிடித்தவன் சந்தைக்குப் பின்புறம் இருந்த கடற்கரையை அடைந்தான். அந்தப் பக்கம் கடல் தொடங்குகிறது. இந்தப் பக்கம் நாம் சூழ்ந்து விட்டோம். இனிமேல் ஓட இடமில்லை என்று நண்பர்கள் நினைத்தபோது அவன் நின்ற இடத்திலேயே திரும்பி இவர்களைப் பார்த்தபடி பின்னோக்கி நடக்கத் தொடங்கினான். 2-3 அடிகள் எடுத்து வைத்தவன் கடற்கரை அருகே புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றை வெகு சீக்கிரமாகக் கடலுக்குள் தள்ளி அதன் மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டான். அவன் படகைத் தள்ள முயற்சிக்கும்போதே அவனை பிடித்துவிடலாம் என்று நினைத்திருந்த நண்பர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்த அவன் அச்சிறிய படகை எவ்வாறு அவிழ்த்தான், எவ்வாறு கடலில் தள்ளினான், இயந்திரத்தை எவ்வாறு தொடக்கினான், கண் மூடித் திறப்பதற்குள் எவ்வாறு காணாமல் போனான் என்று சற்றும் புரியவில்லை. அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் முன்னரே மோட்டார் பூட்டிய அந்தப் படகு கடல் அலைகளைக் கிழித்துக் கொண்டு மறையத் தொடங்கியது.